Dear 10th standard students, example sum 2.30. இது ஒரு important sum. இதுல மதர்கிட்ட வந்து எவ்வளவு ரூபீஸ் வச்சிருக்காங்கன்னா 207. அதை வந்து 3 பார்ட்ஸா பிரிச்சு 3 குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச அந்த அமௌண்டோட கூட்டுத்தொகை எவ்வளவு இருக்கணும்னா சம் எவ்வளவு இருக்கணும், சம்னா பிளஸ் அடிஷன் ரூபீஸ் 207 வரணும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் டூ லீஸ்ட் அமௌண்ட், அந்த 3 குழந்தைகளோட அமௌண்ட்ல கம்மியா இருக்குல்ல, அந்த 2 அமௌண்ட்டை ப்ராடக்ட்னா என்ன, மல்டிப்ளை பண்ணுனா எவ்வளவு ரூபீஸ் கிடைக்கணுமா, ரூபீஸ் 4623. அப்ப ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் let the amount divided to 3 children. இது ஒரு AP, சரியா? அப்ப எப்படி எடுக்க போறோம், a minus d, a, a plus d. நான் நேத்து ஒரு சம் போட்டிருப்பேன், அதை நீங்க ரீகால் பண்ணி பார்க்கணும். அதுலயும் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கும் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், சரியா? அப்படி ஒன்னோட ஒண்ணு நீங்க ரிலேட்டட் பண்ணி படிச்சீங்கன்னா மறக்காது. இப்ப இதோட சம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, சம் ரூபீஸ் 207. அப்ப என்ன செய்ய போறோம், சம்னா என்ன சொல்லியிருக்கேன், பிளஸ் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும், a minus d plus a plus a plus d, a minus d plus a plus a plus d. இது எல்லாத்தையும் கூட்டுனா என்ன கிடைக்கணும், அமௌண்ட் ரூபீஸ் 207. இப்ப இதுல பாருங்க, இது மைனஸ் டி, இது பிளஸ் டி, ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்கு, ஒரு ஏ, 2a, 3a. இத கூட்டுனீங்கன்னா என்ன கிடைக்கும், 3a ஈக்குவல் டு 207. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப a ஈக்குவல் டு 207 டிவைடட் பை மல்டிப்ளைல இருக்கக்கூடிய இந்த 3 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். இப்ப டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணுவோம். 1 3 is 3, 20 எடுத்துக்கோங்க. 6 3s are 18, பேலன்ஸ் 2, 27 ஆயிரும். 9 3s are 27. ஏயோட வேல்யூ என்ன கிடைச்சிச்சு, a equal to 69. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னப்பா, ப்ராடக்ட் ஆஃப் த டூ லீஸ்ட் அமௌண்ட் that the children had rupees 4623. The product of two least amount, leastனா மிக மிக குறைவான 3 அமௌண்ட் இருக்கு, சரியா? 3 சில்ட்ரனுக்கும். அப்ப அதுல இத பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், அதை விட இது கொஞ்சம் கூட இருக்கும், அதை விட இது அதிகமா இருக்கும். அப்ப டூ லீஸ்ட்னா எதை தான் நீங்க எடுத்துக்கணும், இது ரெண்டையும் எடுத்துக்கணும். a minus d into a, இந்த ரெண்டு இதை மட்டும் நீங்க எடுத்தா போதும், சரியா? ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, 2 லீஸ்ட் அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணா ரூபீஸ் 4623. நெக்ஸ்ட் ஏ இருக்க இடத்துல எல்லாம் என்ன செய்ய போறோம், ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏயோட வேல்யூ என்ன, 69. இங்க பாருங்க, ஏ இருக்க இடத்துல என்ன போடணும், 69 மைனஸ் டி இன்ட்டு ஏயோட வேல்யூ 69 ஈக்குவல் டு ரூபீஸ் 4623. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது பாருங்க, இது ஒரே டேர்ம், இதை நம்ம பிரிக்க முடியாது, இது அப்படியே தான் வச்சுக்கணும். 69 மைனஸ் டி ஈக்குவல் டு 4623. இங்க இருக்கக்கூடிய மல்டிப்ளைல இருக்கக்கூடிய 69 என்ன செஞ்சிரும், ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். டிவைடட் பை 69. நெக்ஸ்ட்
4623 69ஆல டிவைட் பண்ண போறோம். 6 டைம் போட்டு பாருங்க. 6 9s are 54, 4 balance 5, 6 6 are 36, 36 plus 5 41. இப்போ 6 டைம் என்ன வருது? 414. சப்ராக்ட் பண்ணோம்னா வேற வாங்கினா 12 ஆயிரும். 5 12 minus 4 8, 5 minus 1 4. நெக்ஸ்ட் இந்த 3 என்ன செய்வோம்? கீழே இறக்கிடுவோம். இப்போ 69 7 டைம்ஸ் போடுங்க. 7 9s are 63, 3 balance 6, 7 6 are 42, 42 plus 6 48. 7 times 483. கரெக்டா கிடைச்சிச்சா? பேலன்ஸ் எதுவுமே வரல. 69 minus D, 69 1 times, இங்க 67 times இருக்கு, equal to 67. இப்ப இதுல இருந்து என்னப்பா கண்டுபிடிப்போம்? D யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். மைனஸ் D இந்த சைடே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 67. இது பாருங்க, பிளஸ்ல உள்ள இந்த 69 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது எதா மாறிடும்? மைனஸ் 69. மைனஸ் D ஈக்குவல் டு, இதுல எது பெரிய நம்பர்? 69. அப்ப 69 மைனஸ் 67 என்ன கிடைக்கும்? 2. இதுல ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு, ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எதுவோ அதான் போடுவோம். இதுல பெரிய நம்பர் 69, 69ஓட சைன் மைனஸ், அப்ப நமக்கு என்ன கிடைச்சிச்சு? -2. மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா D யோட வேல்யூ 2. இப்ப A யோட வேல்யூ, D யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத இதுல ஃபர்ஸ்ட் சில்ட்ரன், இது the amount received by first child, A minus D, A minus D, A minus D. A யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 69 மைனஸ் D யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2. இப்ப என்ன கிடைக்கும்? 69 minus 2 rupees 67. நெக்ஸ்ட் செகண்ட் சைல்டு A தான் அது. இப்ப A யோட வேல்யூ என்ன? 69 rupees 69. தேர்ட் A plus D, A யோட வேல்யூ என்ன? 69 plus D யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2. என்ன கிடைக்கும்? 69 plus 2 rupees 71. இப்ப இதுதான் 3 குழந்தைகளுக்கும் கிடைச்ச அமௌண்ட். A minus D க்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? rupees 67, A க்கு 69, A plus D யோட அமௌண்ட் 71. பாருங்க, இது மூணையும் கூட்டி பாருங்க, உங்களுக்கு இந்த டோட்டல் கிடைச்சிரும். 67, 69, 71. 10 plus 7 17, balance 1. 6 plus 6 12, 12 plus 7 19, 19 plus 1 20. அப்ப இந்த மூணு அமௌண்ட்டையும் கூட்டுனா என்ன கிடைச்சிருக்கு? இந்த டோட்டல் அமௌண்ட், அம்மாட்ட இருந்த அமௌண்ட் கிடைச்சிச்சு. இதுல ரெண்டு லீஸ்ட் அமௌண்ட் இதுல எதுப்பா? 67ம் 69ம் தான். இதுதான் லீஸ்ட் அமௌண்ட். இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 9 7s are 63, 3 6, 9 6 are 54, 54 plus 6 60, 6 7s are 42, 2 balance 4, 6 6 are 36, 36 plus 4 40, 3 2 6 4. அப்ப இந்த லீஸ்ட் அமௌண்ட்னா என்னது? ஃபர்ஸ்ட் உள்ள அந்த ரெண்டு கம்மி அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க? 4623. அப்ப நம்ம போட்ட சம்மு கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.